ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அஜித் குமார் ஸ்விம்மிங் கோச். இந்த வீடியோவில் லேண்ட் ஸ்விம்மிங் பிகினர்ஸுக்கு உண்டான ப்ராப்ளங்கள், அதுக்கான சொல்யூஷன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் லேண்ட் ஸ்விம்மிங் பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு 10 டேஸாக கிளாஸ் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டு போகிறேன். நான் இங்கே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தால் நான் என்ன சொல்யூஷன் கொடுப்பேங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது வந்து காமனாக என்ன ப்ராப்ளம் வரும் அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு டேயில் என்ன ப்ராப்ளம் வரும்? ஃபஸ்ட்டு டேயில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? பபுள்ஸ் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் வரும்? வாய் வழியாக ப்ரீத் இன், நோஸ் வழியாக ப்ரீத் அவுட். அதாவது பக்கத்துலேயே ப்ரீத் இன் பண்ணணும், உள்ளே போயிட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும். பாருங்களேன், ப்ரீத் இன், இதில் பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப பேசிக். வாய் வழியாக ப்ரீத் இன் பண்ணணும், கஷ்டப்படாது பண்ணிடுங்க. இதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சொல்லி தருவாங்க. அந்த ஃப்ளோட்டிங்கில் என்ன ப்ராப்ளம் வரும்னா பாருங்களேன், இது ஒரு ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங்கே வராமல் பாடியை டைட்டாக பண்ணுறது. இது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் டவுன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம். ஓகே, இந்த ஃப்ளோட்டிங்கில் 3 ப்ராப்ளம் இருக்குது. இது காமனான ப்ராப்ளம் தான், எல்லாத்துக்கும் வர்றது தான். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா ஹேண்ட் மூவ்மெண்ட். ஹேண்ட் எங்கே இருக்கும்? இந்த கம்பி இருக்கும், அந்த கம்பியை லூஸாக பிடிச்சிக்கணும். ஓகே, இந்த கம்பியை ஹேண்டு லூஸாக இருக்கணும். தென் பாடி லூஸாக இருக்கணும். பாடி ஸ்டிப் பண்ணக்கூடாது. இந்த கோர் மசில்ஸை வந்து டைட் பண்ணக்கூடாது. லெக்கை வந்து டைட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமே தவிர்த்து டைட்டாக இருக்கக்கூடாது. லிட்டில் ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். நீங்கள் ஜம்ப் பண்ணாமல் ஒரு ஜம்ப் பண்ணாமல் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளேயே தான் இருக்கும், டைட் பண்ணிடுவீங்க பாடியை. அதே மாதிரி லுக் டவுன் பண்ணணும். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி லுக் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் ஆகும். இந்த மாதிரி இப்போ சோகம் என்னென்னா எனக்கே ஃப்ளோட்டிங் வராது. பாருங்களேன், இந்த அளவுக்கு ஃப்ளோட்டிங் வந்தால் போதும். எனக்கே லெக் டவுன் ஆக தான் செய்யும். எனக்கு கொஞ்சம் லெக் வெயிட்டாக இருக்கும், எனக்கு மசில் அதிகமாக இருக்கிறதுனால லெக் டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா வாலில் புஷ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணிடலாம். ஒரு பாடி மூவிங்கில் இருக்கும்போது ஃப்ளோட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளோட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் பாடி டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க, மூவிங் இருக்கும்போது ஃப்ளோட்டிங் ஈஸியாக வந்துடும். அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் இந்த கம்பி பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்களேன், ஃப்ளோட்டிங் வந்துடும். இப்போ ஃப்ளோட்டிங்கில் டவுட் கிளியர் ஆகிருக்கும். இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஸ்டாண்டிங். இப்போ ஃப்ளோட் பண்ணாலும் சரி, ஸ்விம் பண்ணாலும் சரி, நிற்கும் போது தண்ணியில் நம்ம காலை ஊண்டி நிற்கும் போது ரொம்ப தட்டாப்புடன் எழுந்திரிச்சு தண்ணியை குடிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனா ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ராப்ளத்தை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்கள். கொஞ்சம் தூக்கிறேன். இது ஒரு டைப்பு, இந்த மாதிரி எந்திரிக்கிறது. அப்புறம் இன்னொரு டைப் வாங்க. எந்திரிக்கும் போது உள்ளே போகிறது, ஒரு காலை மட்டும் உங்களை பெரட்டி விடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும். எந்திரிக்க முடியாமல், அதாவது ஃப்ளோட்டிங்லாம் சூப்பராக பண்ணிடுவீங்க, ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டப்படுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன் அப்படின்னா வாலில் புஷ் பண்ணி ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கும். லெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, க்ளோஸ் பண்ணோடா கேட்காது. வால் புஷ் பண்ணி ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கோம், லெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 2 லெக்கோட நீயையும் பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி காலை கீழே வச்சதுக்கப்புறம் அந்த லைட் தூக்கணும். நான் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்லோவாக பண்ணுறேன். இந்த சைடு வந்து
இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் ஸ்விம்மிங் பண்ணதுக்கப்புறமும் இதே மாதிரி ஸ்டாண்ட் பண்ணினா ஸ்மூத்தாக இருக்கும். எந்திரிக்கும் போது எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் தண்ணியை குடிக்காமல் ஒரு பயம் இல்லாமல் எந்திரிப்பீங்க. உங்களுக்கே அது ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிக் பண்ணும்போது என்ன ப்ராப்ளங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் மெயின். கிக் பண்ணுறதுல நிறையா விதம் இருக்குது. ஒவ்வொரு கோச் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. உங்கள் கோச் எப்படி சொல்லி தந்தாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் காமனான மிஸ்டேக் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நீ பெண்ட் பண்ணி அடிப்பாங்க, இது ஒரு ப்ராப்ளம். இது ஒரு டைப். இந்த மாதிரி உதைக்கிறது ஒரு டைப். அப்புறம் ரொம்ப மேலே கீழே பண்ணுறோம். இது ஒரு டைப். இது எல்லாமே காமனாக பண்ணக்கூடிய கிக்கு, தப்பாக பண்ணக்கூடிய கிக்கு. இதில் கரெக்டாக பண்ணுற கிக்கு அப்படின்னா நீங்கள் அப் டவுன் ஸ்லோவாக மூவிங்லாம் வேண்டாம். மூவ் ஆகணும்னு நினச்சி பண்ணாதீங்க கிக்கு எப்பயுமே. லெக் ஸ்ட்ரைட், ஆங்கிள் ஃப்ளெக்ஸ், அப் டவுன் கிக். இந்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மூவிங் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா தப்பாக தான் பண்ணுவீங்க. ஒரே இடத்துல கிக் பண்ணாலும் பரவாயில்ல, டோ ஃப்ளெக்ஸ் பண்ணி அப் டவுன் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஃபுல்லில் மூவிங் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேசிக்கில், அதாவது ஃப்ளோட்டிங், ஸ்டாண்டிங், அப்புறம் கிக்கு, இதெல்லாம் பபுள்ஸ், ப்ரீத்து, இது எல்லாமே பேசிக். இந்த பேசிக்கில் இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ஈஸியாக கற்றுக்கலாம். ரொட்டேஷன் நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர்னு கிடையாது. ஃப்ரீ ஸ்டைல், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணலாம். ஒரு எனக்கு என்னென்னா புல் இருக்கணும், அப் இருக்கணும், என்ட்ரி இருக்கணும். அதை நீங்கள் எப்படி பண்ணலாம். இது மாதிரி புல், எல்போ, என்ட்ரி இந்த மாதிரி பண்ணலாம். புல், ரொட்டேட், என்ட்ரி இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை சைடில் புல், இப்படி சைடில் கொண்டு வருவாங்க, எப்படினாலும் கொண்டு வரலாம். இதுதான் ப்ரொசீஜர்னு கிடையாது. ஃப்ரீ ஸ்டைலில் ஒவ்வொரு கோச் யூனிக்காக உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சஜஷன் புல், எல்போ, என்ட்ரி இதுதான் நான் பண்ண சொல்லுவேன். இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேஷனில் எந்த ஸ்ட்ரகிள் இருக்காது. அப்புறம் ப்ரீத்துக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது பெரிய ப்ராப்ளத்தை நிறைய பேர் நிறையா தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ரீத் பண்ணுறது, சைட் ப்ரீத்திங் பண்ணுறது, அதில் 100 வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அவ்வளோதான் அந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோவில் உங்களோட ப்ராப்ளமும் சரியாயிடுச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் சம்மந்தமான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.